ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி சேனக்கிழங்கு கிரேவி பார்க்கலாம். இப்போ சேனக்கிழங்கை வந்து தோல் சீவி இது மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி அலாசி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நசுக்கி பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அப்படின்னா அதை வந்து வடித்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கசகசா, தேங்காய் இதை மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து தாளிப்பு பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரியிட்டுன்னு பெரிய வெங்காயம், மிளகாய், வரமிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயம் வணங்கட்டும். அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். நம்ம கிரேவி மாதிரி பண்ணுறதுனால நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றி தான் கொதிக்க வைக்க போகிறோம். நீங்கள் குழம்பா வேணும்னா கொஞ்சம் சேர்த்தி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வேக வச்ச சேனக்கிழங்கு அதில் போட்டுக்கிறோம். போட்டு கிளறி விட்டிங்கன்னா அருமையான சேனக்கிழங்கு கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.